கண்ணை மூடிக்கிட்டு வேண்டிக்கிட்டே மாலா. அப்படி என்ன வேண்டிக்கிட்ட? வருமா ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும், என் பிள்ளைய பார்த்துக்காவாச்சும் எனக்கு ஆயுச கொடு சாமின்னு வேண்டிக்கிட்டேங்க. நானும் அப்படிதான் மாலா வேண்டிக்கிட்டேன். உடம்புக்குள்ளார உசுரை கொடுத்துருக்க, அந்த உசுருக்குள்ளார தெம்ப கொஞ்சம் கொடு ஆண்டவனேன்னு வேண்டிக்கிட்டேன் மாலா. நம்ம நிலைமை விரோதிக்கு கூட வரக்கூடாதுங்க. நிஜம்தான். இந்த குச்சால நம்ம புள்ளைய வெளு வெளுன்னு வெளுத்து தள்ளிட்டேங்க. கவனிச்ச மாலா, அவ்வளோ பெரிய தட்டில் சிந்தாமல் சாப்பிட தெரியல நம்ம பிள்ளைக்கு. அவனை நினச்சி கவலைப்படுறதா இல்லை சர்வகாலமும் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கே உன்னை நினச்சி கவலைப்படுறதா தெரியல மாலா. வேதனைப்பட்டு என்னங்க பண்றது, நம்ம வாங்கி வந்த வரோங்க. வாங்கண்ணே, திடீர்னு என்னங்கண்ணே இந்த பக்கம்? உங்கள் பையன் பிரபுவோட நிலைமைய சோசியல் மீடியாவில் வீடியோ எடுத்து போட்டு உதவி கேட்டோம்லம்மா. ஆமா, அதுக்கு இப்போ ரெஸ்பான்ஸ் வந்திருக்குமா. ஊரு பேர் சொல்ல விரும்பாத நல்ல உள்ளம் படைச்ச ஒருத்தர் உங்கள் மகன் பிரபுவுக்கு ஆகிற செலவு மொத்தத்தையும் தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காருமா. அப்படியானே? அதுக்கு அச்சாரமா இந்த கவரில் உள்ள பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் தன்னுடைய ஊரு பேர் தயவு செய்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு, முக்கியமாக உங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கண்டிஷனாக சொல்லிட்டாருமா. ஆண்டவன் இப்ப எங்களுக்கு கண்ணை திறந்துட்டானே. தப்புமா. ஆண்டவன் எப்போதுமே கண்ணை திறந்து தான் இருப்பான். ஆனால் நாம தான் கண்மூடித்தனமா அவனை திட்டி தீப்போம். அப்படிதானம்மா?